கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனாலும் அவரது ஒரே குமாரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருக கடவுது என்ற வாழ்த்தலை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய பாடமானது எஸ்தர் அப்படிங்கிற பாடத்தினுடைய தலைப்பாக இருக்குது. எஸ்தர். அப்போ இந்த எஸ்தர் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புஸ்தகத்தில் ஒரு சிறப்பு, நமக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது இந்தியா அப்படிங்கிற வார்த்தை, இந்து தேசம் முதல் அப்படிங்கிற வார்த்தைகளில் 2 முறை இந்த ஒரு புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இந்து தேசம் முதல் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இடத்துலையும், மற்றும் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கேயும் இந்தியா தேசம் முதல் அப்படிங்கிறதுக்காக அங்கே இந்து அப்படிங்கிற தேசம் முதல் அப்படிங்கிற வார்த்தை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, அப்போ இந்த எஸ்தர் நூல் பாருங்கள், எல்லா புஸ்தகங்களுமே வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா புஸ்தகங்களுமே எதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் ரோமர் 15:4, 1 கொரிந்தியர் 10:11 இதிலெல்லாம் சொல்லும்போது, முன்பு நடந்தவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட வேத வசனங்களுக்கு இணங்க பார்க்கும்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து வேதாகம புஸ்தகங்களும் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி கூட பார்க்கும்போது இந்த எஸ்தர் அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து அந்த எஸ்தர் அம்மா அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், அதில் தேவனுடைய தெய்வீக திட்டம் எப்படி அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத கூட நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த எஸ்தர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அப்போ இந்த புஸ்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு விஷயத்தை நம்ம நினைவுக்குள்ளே போயிட்டு அப்புறம் நம்ம இந்த பாடத்துக்குள்ளே வந்தோம்னா அது நல்லாயிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, பாருங்கள், நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். அவருடைய பிள்ளைகளை தன் சொந்த ஜனங்களாக அங்கே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அநேக பாடங்கள் வாயிலாகவும் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகவும் கற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இஸ்ரேல் ஜனங்களில் பாருங்கள், அவங்க ஒருவேளை பாவத்துக்குள்ளாக அவங்க கடந்து போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு ஒரு சோதனையை அங்கே அனுமதிப்பார். ஒருவேளை அவங்க என்ன பண்ணணும், பஞ்சத்தில் அவங்க இருக்கணும், அல்லது அவங்க என்ன பண்ணணும், வேறு மற்ற தேசத்தாருடைய பிடிகளில் என்ன பண்ணப்படணும், ஒடுக்கப்படணும். இப்படியாக சில போர்கள், பிரச்சனைகள் மூலமாக அப்போ எதற்காக இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை தேடும்படியாக அப்படி ஒரு அனுமதி அங்கே தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு போர்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி தான் இருந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உடனடியாக தேவனை தேடி ஓடி, தேவனை எங்களை என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அநேக வேளைகளில் அங்கே தேவனை நோக்கி அவங்க கடந்து போவாங்க. போன உடனே தேவன் மனம் இறங்கிடுவார். அவரை பார்த்து அப்பா பிதாவேன்னு அங்கே கதறும்போது, அல்லது தேவனே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கதறும்போது, நம்முடைய தேவன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை அங்கே என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கொடுத்துருவார். அப்போ கொடுக்கும்போது அங்கே ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க, இப்போ சந்தோஷமாக ஆயிடுவாங்க. கொஞ்ச நாளில் மறுபடியும் என்ன ஆயிடுவாங்க, தேவனை மறந்துடுவாங்க, சொந்த இருதயத்தில் இஷ்டத்துக்கு வாழ்வாங்க, மறுபடியும் தேவனை அவர்களை தண்டிப்பாங்க. இப்படி தான் நிறைய அங்கே ஹிஸ்டரியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ஹிஸ்டரியை படித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அநேக சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே முதல்ல ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குள்ளான காலத்துக்குள்ளே அங்கே கடந்து போகிறாங்க. அப்போ தண்டனை காலம் எங்கே அங்கே அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஒரு தானியேல் புஸ்தகத்தில் நம்ம ஒரு 4 ராஜாக்கள் பற்றி பார்க்குறோம், 4 ராஜ்யங்கள் பற்றி. அது முதலாவது ராஜ்யம் பார்க்கும்போது யாருன்னு சொல்லலாங்க, நெபுகாத்நேச்சர். சிங்கம், செட்டையுள்ள சிங்கம் அடையாளப்படுத்தக்கூடிய பொன்னாகிய தலை நீரே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நெபுகாத்நேச்சர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை பிடிச்சிட்டு போயிருக்காரு. இப்போ அங்கே பார்க்கும்போது அவருடைய காலப்பகுதி முடிஞ்சு 2வது ஒரு காலப்பகுதி வருது. இந்த காலப்பகுதி கரடிக்கு ஒரு கால் லைட்டாக சாஞ்ச மாதிரி நடக்கக்கூடிய ஒரு கரடி, அதில் வாயில் எப்படி இருக்காமல்
3 எலும்புகளை கவி கொண்டிருக்கிற அந்த கரடிக்கு அடையாளமான இரண்டாவது ராஜ்யம் என்ன ராஜ்யம் அப்படின்னு கேட்டோம்னா, மார்பில் வெள்ளி, மார்பு பூரா எப்படி இருக்குங்க, வெள்ளி அடையாளப்படுத்தக்கூடிய மேதோ பெர்சிய ராஜ்யத்தை இங்கே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ராஜ்யத்தில் தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களுக்கு கிருபை கொடுத்தார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். பாருங்கள், மேதோ பெர்சிய ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டாலே, பெர்சிய போர்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய நிறைய போர்ஸ் நடந்திருக்குது. அவங்க அதான் நம்ம பார்க்குறோம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு பறந்து விரிந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த உலகத்தையே ஆண்ட அரசாங்கங்களில் அந்த இரண்டாவது அரசாங்கம்னு சொல்லி நம்ம வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த இரண்டாவது அரசாங்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படிப்பட்ட அரசாங்கத்தில் அதுலேயும் எந்த காலப்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்த அரசாங்கத்தில் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது சில வரக்கூடிய ராஜாக்கள் அவங்க ரொம்ப மோசமான ராஜாக்கள், ரொம்ப கொடூரமான ராஜாக்கள். அந்த ராஜாக்கள் காலத்தில் தேவன் அவங்கள என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இஸ்ரேலர் போய் என்ன பண்ணணும், தங்களுடைய தேசத்தை எடுத்து கட்டணும் மற்றும் ஆலயம் கட்டணும். அதற்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ராஜாக்களை பயன்படுத்துகிறார். குறிப்பாக சொல்லும்போது கோரேஸ் ராஜா, ஆங்கிலத்தில் சைரஸ், இந்த ராஜாவை குறித்து அங்கே வேத வசனங்கள் சொல்லும்போது நான் அவரை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக என்ன பண்ணப்படுது அப்படின்னா, அவங்க ஆலயம் கட்டவும் அலங்கம் கட்டவும் அங்கே இஸ்ரேல் ஜனங்களை அவங்க அனுமதிக்கிறாங்க. சில பொண்ணும் வெளியும் கொடுத்து பொருட்களை கொடுத்து அவங்க போய் அந்த ஒரு பணி செய்வதற்கு, தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு. பாருங்கள், ரொம்ப கொடூரமான ராஜாக்கள், உலகத்தையே அரசாட்சி பண்ண ராஜாக்கள் இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் விடுறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா? மிகவும் மோசமான ராஜாக்கள். இந்த மோசமான ராஜாக்கள் இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் நீங்கள் போய் ஆலயம் கட்டுங்க, திருப்பி உங்கள் நகரத்தை எடுத்து கட்டுங்கன்னு எந்த ராஜாவாக சொல்லுவாரா? சொல்ல வைக்கிறார் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் பேர் விருப்பமுள்ள, தங்கள் தேசத்தின் மேலே பற்றுள்ள, இன்னும் தங்கள் தேவன் மேலே விசுவாசம் உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் பேர் முதல்ல போகிறாங்க. ரெண்டாவது கொஞ்ச நாள் கழித்து நம்ம பார்க்குறோம், நெகேமியா காலத்தில் 2வது முறை போகிறாங்க. முதல்ல வேறு சில சகோதரர்கள் தீர்க்கதரிசிகள் தலைமையில் அவங்க போயிருக்கிறாங்க. பாருங்கள், 2வது முறை தான் அவங்க நெகேமியா காலத்தில் கூட அவங்க போயிருக்காங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், இப்படி தேவன் அனுமதித்திருந்தும் அந்த ராஜாவே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சில செல்வங்களை கொடுத்து அனுப்பிச்சிருந்தும் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு உதவி செஞ்சுருந்தும் இன்னும் போக மனமில்லாத அல்லது ஆலயம் கட்ட மனமில்லாத சில இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் எங்கே தான் இருக்கிறாங்கன்னா, பாருங்கள், அதை எங்கே இருக்கிறாங்கன்னா இந்தியா முதல் எல்லா தேசங்களையும் அங்கங்கே பரவி இருக்கிறாங்க. தேவன் கண்டிப்பாக பார்க்குறாரு. ஏன்னா இவங்க எங்கே போகணும், இவங்களுடைய இடம் எங்கே, இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்துக்கு போக சொல்லி தேவனே அனுமதிச்சிருந்தாலும் இப்போ ஜனங்கள் அங்கே போகிறதுக்கு மனசு இல்லை. சரி, அப்படின்னா தேவன் உடனே அவங்கள விட்டுருவாரா? கண்டிப்பாக விட மாட்டார். பாருங்கள், ஏன் இந்த நிகழ்வுகளை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கி கூட தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் மேலே ஒரு மிகப்பெரிய படையெடுப்பு நடந்துகிட்ருக்கு. ஏறக்குறைய 1 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. 1 மாதமாக படையெடுப்பு நடந்துகிட்ருக்கு. அப்படின்னா ஏன் அந்த படையெடுப்பு அனுமதிக்கிறார்? ஏன் இந்த ஒரு சோதனையை இஸ்ரேல் ஜனங்கள் மேலே அனுமதிக்கிறார்? கைவிட்டுட்டாரா தேவன்? எல்லாரும் ஊடகங்கள்லாம் எப்படி சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்கள், இஸ்ரேலுடைய போர் அவங்களுக்கு தலைவலியாக இருக்குதுன்னு இன்றைக்கி நிறைய விளம்பரங்கள் வருது. ஆனால் அங்கே இஸ்ரேல் என்ன ஆகிட்டு இருக்குங்க, காசாவை பிடிச்சி இன்றைக்கி வரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த போரை நடத்திட்டு இருக்குது. அங்கே எதிர்ப்புகள் பார்த்துட்டிங்கன்னா மற்ற உலக நாடுகள், ஐநா சபை முதற்கொண்டு எல்லாமே இப்படி தான் இருக்குதுங்க, எதிர்த்து நிற்குது. ஆனால் தைரியமாக இஸ்ரேல் சொல்லுது, நான் அந்த காசாவை முற்றிலும் அழிக்கும் வரை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஓய மாட்டோம். யார் சொன்னாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். அப்போ தேவன் எப்படி இருக்கிறாங்க, கூட நிற்கிறாரா இல்லைங்களா? ஒரு சோதனை, மிகப்பெரிய சோதனை. பாருங்கள், அநேகர் குழந்தைகள் தலைகள் வெட்டி கொலை செய்யப்படும் போது, மற்றவர்கள் அநேகர் அங்கே கடத்தி செல்லப்படும் போது, தேசத்தார் அநேகர் கொல்லப்பட்ட போது கண்டிப்பாக அந்த இஸ்ரேல் எப்படி அவங்க ஒரு மோசமான நிலைமைக்கு அவங்க கடந்து போயிருப்பாங்க. எல்லா பாதுகாப்பும் நிறைந்த டெக்னாலஜியில் வளர்ந்த இஸ்ரேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு அடி விழுகும்போது அதை தேவன் அனுமதிச்சிருப்பாரா மாட்டாரா? பாருங்கள், இங்கே கூட இந்த பழைய ஏற்பாட்டு நூலில் எஸ்தர் புஸ்தகத்தில் கூட பாருங்கள், தேவன் அனுமதிச்சிட்டார். எதற்கு அனுமதிச்சிட்டாரு? ஆலயம் கட்டணும், தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி போகணும். ஆனால் இவங்க போகாததுனால ஒரு சோதனையை அவர்களுக்கு அங்கே தேவன் அனுமதித்துட்டார். அந்த சோதனையை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம்.
சரி, இன்றைக்கி நம்ம வசனங்கள்லாம் வாசிக்க வேண்டாம். இதனுடைய முழு பாடத்தினுடைய விஷயங்களையும் வசனங்களுடைய விஷயங்களையும் நம்ம சிம்பிளாக அது அதனுடைய கதையாக நம்ம முதல்ல சொல்லிடுறோம். பாருங்கள், எஸ்தர் இந்த நூல் பார்க்கும்போது அங்கே ராஜாவாக யார் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அகஸ்வேரு ராஜா, பெர்ஷியா ராஜா அகஸ்வேரு ராஜா. இந்த அகஸ்வேரு ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய படையெடுப்பு முடிந்ததன் பின்பதாக அந்த வெற்றி களிப்பை என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பெரிய ஒரு தளபதிகள் மற்றும் பெரிய ராஜ உபசார விழாவை ஏற்பாடு பண்ணி அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நடத்திட்டு இருக்கிறார். இப்போ இந்த ஒரு விருந்து நடந்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்னன்னா தன்னுடைய வஸ்தி என்ன அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய, அதாவது ராணியை என்ன பண்ணுறாங்க, அழைத்து அனுப்புகிறார். ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கனம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு சந்தோஷத்தில் அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட அங்கே ராஜா நினைக்கிறார். ஆனால் ராணி என்ன பண்ணிட்டாங்க, வஸ்தி அப்படிங்கிற ராணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு செவி கொடுக்கறதா இல்லை. அவங்களும் உள்ளுக்குள்ளே அவங்களுடைய நண்பர்களுக்கு விருந்து முதல்ல படைச்சாங்க. ஆனால் இப்போ ராஜாவுடைய அழைப்புக்கு இவங்க என்ன பண்ணல, வர முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, ரிப்ளை பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே அந்த தேசத்துடைய அந்தணர்கள், அவங்க அரண்மனையில் சில அந்தணர்களை வச்சுருப்பாங்க. அந்தணர்கள்னால் யாரும் நமக்கு தெரியும், தெரியுமா தெரியாதுங்களா? அரவாணிகள், அன்னகர்கள். இப்போ இந்த அன்னகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த அரச மாளிகையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து ராஜாவுக்கு கீழாக இருந்து ராணிக்கு அங்கே போய் சேவம் செய்கிறது, அல்லது போய் சொல்லக்கூடிய வார்த்தைகளை செய்கிறது, கூட்டிகிட்டு வர்றது, தகவல் பரிமாற்றம் செய்வது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் அங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அன்னகர்கள் மூலமாக செய்தி அனுப்புகிறாரு. ஆனால் அந்த ராணி அதை மறுத்துட்டாங்க, நான் வர முடியாது அப்படின்னு அங்கே மறுத்துட்டாங்க. பாருங்கள், இப்போ உடனே வர முடியாதுன்னு சொன்ன உடனே இப்போ ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பயங்கர கோபமாயிருச்சு. உடனே இந்த கோபத்தை என்ன பண்ணுறாருன்னா அரசவையில் வெளிப்படுத்துகிறாரு. அதை அங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் டேலையும் ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ராஜா கூப்பிட்டு ராணி வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, பாருங்கள், அவங்களுடைய உரிமைக்காக நிற்கிறாங்க, கூப்பிட்ட உடனேலாம் வர முடியாது அப்படின்னு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, இல்லை இப்படி அவங்க இருந்தாங்கன்னா இதை கேள்விப்படக்கூடிய குடிமக்களும் எப்படி தான் இருப்பாங்க, நாளைக்கு அவங்களுடைய கணவர்களை மதிக்க மாட்டாங்க. ராணியே சொன்னபடி கேட்கல, சும்மா இஷ்டத்துக்கு நீ கூப்பிட்ற நேரம்லாம் வர முடியாது, இப்படி எல்லாமே ஒருவேளை கண்டிப்பாக ஜனங்கள் பேசுவாங்களா இல்லைங்களா? ராஜாவுக்கு அவமரியாதை ஆயிரும். அப்படின்னா ஆண்களுக்கு அங்கே என்ன ஆயிரும், ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு காரியம் நீங்கள் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கக்கூடிய மந்திரி பிரதானிகள் மற்றவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆலோசனை சொல்கிறாங்க. சொல்லும்போது அதை ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா உடனே ஏற்றுக்கிறார். சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு காரியத்தை அங்கே செய்யலாம். இந்த வஸ்தி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சொன்னதை கேட்கலை, கீழ்ப்படியலை, கணவனுக்கு கீழ்ப்படியலை. அப்போ கீழ்ப்படியாத வஸ்தியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் டிஸ்கஷனில் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ராணியை என்ன பண்ணுங்க எடுத்துகிட்டு வேறு புதுசாக உங்களுக்கு ஒரு ராணியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க நாங்கள் சொல்கிறாங்க. உடனே அதையும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ராணியாக இருக்கவங்களுக்கு அந்த அதிகாரத்தை பறிச்சுட்டு அவங்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது வேறு ஒரு ராணிக்காக சில நாள் கழித்து அந்த துக்கமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஆனதுக்கப்புறம் இப்போ ராஜா வந்து தன் மனைவி வேண்டான்னு சொல்லிட்டாரு. அது முடிஞ்சு சில நாட்களை மறந்ததுக்கப்புறமா இப்போ புதிய ராணியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை அங்கே சிலர் ஆலோசனை சொல்கிறாங்க. அதுக்கு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, உடனே சரி ஓகே, ஒரு அழகான பெண்ணை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகுலையும் அறிவுலையும் நல்ல ஒரு அருமையான பெண்ணை தெரிந்துடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே ராஜாவும் கட்டளை கொடுத்துட்றாரு. இப்போ கட்டளை பிறப்பிக்கப்பட்டதன் பின்பதாக அங்கே உடனடியாக எல்லா தேசத்துக்குரிய எல்லா பெண்கள், அழகான பெண்களை தேடி கண்டுபிடித்து அவங்களை என்ன பண்ணுறாங்க, அரண்மனைக்கு கொண்டு வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அரண்மனையில் அடிமைகளாக சில யூதர்கள் கூட அங்கே வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க. அது ஒரு யூதர் யாருன்னா வாசல் காப்பாளராக இருக்கிறார். அவர் பேர் முர்கதாய் அப்படிங்கிறவர். இந்த முர்கதாய் என்ன செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் அங்கே வாசல் காக்கிற வேலையை சரியாக செஞ்சுட்ருக்கிறாரு. இப்போ அவர் வீட்டில் அவர் ஒரு அண்ணன் பொண்ணை வளர்த்திட்டுருக்கிறார். அவங்க அப்பா அம்மா இல்லாததுனால அவர் எடுத்து வளர்த்திட்டுருக்கிறார். ஏன்னா அடிமைத்தனத்துக்குள்ளே வரும்போது அவங்க அப்பா அம்மா அங்கே இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த பெண் அவங்க வந்து மிக சௌந்தரியம் உள்ள அழகான ஒரு அந்த பொண்ணுக்கு சரியாக இன்னும் எத்தனை வயசு ஆகுதுன்னா 15 வயசு ஆகுது, 14 வயசு ஆகுது, 14லேருந்து 15 வயசு. அவங்க ராணியாக மாறும்போது 15 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படின்னா எவ்வளோ வயசு இருக்குது? ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ இளம் பெண் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அந்த இளம் பெண்ணும் எங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே ராஜா கொடுத்த அழைப்புக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ எங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அரண்மனைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அரண்மனையில் வந்து இப்போ ராஜாவுக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே நம்ம வசனங்களில் பார்க்கும்போது 1 வருடங்கள் அவங்க என்ன பண்ணணும்னா தங்களை அலங்கரித்து கொண்டு கடைசியாக 1 வருஷம் கழித்து அவங்க ராஜாட்ட வந்து என்ன பண்ணணும், முன்னாடி வந்து நிற்கணும். நிற்கும்போது அந்த ராஜா யாரை செலக்ட் பண்ணுறாரோ அவங்க தான் அடுத்த வஸ்தின்னு என்ன அர்த்தம், 2வது ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த மனைவி. முதல் மனைவி அங்கே டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ 2வது மனைவியாக அவங்க ஏற்படுத்தப்பட போகிறாங்க. அப்போ இந்த 2வது மனைவியாக ஏற்படுத்தப்படணும்னா அவங்களுக்கு சில காலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாசனை திரவியங்கள், அதாவது வெள்ளை போலம்னு சொல்லுவாங்க, அப்புறம் இன்னும் சில வாசனை திரவியங்கள் 6 மாதம் இதையும் 6 மாதம் அதையும் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அலங்கரிக்கிறதுக்காக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதாவது வசனங்கள் நீங்கள் 12வது வசனம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, கன்னிகைகளுக்கு ஏற்பட்ட ஒழுங்கின்படியே ஒவ்வொரு பெண்ணும் 12 மாதம் அளவும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் கந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளின் அலங்கரிப்புக்கு வேண்டிய மற்றவைகளினாலும் அலங்கரிக்கப்பட வேண்டும். அப்படின்னா அவங்க அலங்காரம் பண்ணி அந்த 6 மாதத்தில் அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே போய் ராஜா முன்னாடி நிற்கும் போது ராஜா விரும்பத்தக்க வகையில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதாக தான் அங்கே வசனங்கள் குறிப்பிடப்படுது. அப்படின்னா இப்போ இதில் எஸ்தர் அவங்க கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தன்னை அலங்கரித்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ இறுதியாக ஃபைனலாக அந்த டே வருது. 1 இயர் கழித்து அந்த டே வருது. 1 இயர் கழித்து அந்த டே வருது. அப்போ இந்த 1 வருஷம் கழித்து வந்த அந்த நாளில் இப்போ இவங்க போய் ராஜா முன்னாடி நிற்கிறாங்க. அவங்களுக்குன்னு ராஜா எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் போகணும். நினச்ச உடனேலாம் ராஜா முன்னாடி போயிட முடியாது. ஏன்னா ராஜா அதிகாரம் பொருந்திய சில ராஜாக்கள் தங்களை கடவுளாக கூட பாவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். நமக்கு தெரியும், பொன்னாகிய தலை நீரேன்னொடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, தலைக்கு மேலே வெயிட் ஆயிடுச்சுங்க. உடனே அவர் தன்னை ராஜாவாக ஒரு சிலையை வச்சு இதைத்தான் நீங்கள் எல்லாரும் வணங்கணுன்ட்டார், நெபுகாத்நேச்சர். பாருங்கள், அந்த மாதிரி இங்கே ராஜா ஒரு மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர். இவர் முன்னாடி போய் நிற்கணும்னா கண்டிப்பாக அவருடைய அனுமதி இல்லாமல் போக முடியாது. அப்போ அவர் ஏற்ற வேலை வரும்போது அங்கே எஸ்தர் ராணியை அங்கே அழைத்து அனுப்புகிறார். அப்போ இவங்க போகிறாங்க. அங்கே ராஜாவுக்கு இந்த எஸ்தர் ராணியை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதில் இந்த ராஜாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சதுனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்தர் அம்மாவை அவங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார் இந்த ராஜா. அப்போ ஏற்றுக்கொண்டுட்டார் இப்போ ராஜா. ஓகேங்களா? இது ஒரு நிகழ்வு முடியுது. இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க? இவங்களுக்குன்னு ஒரு அரண்மனை இருக்குது. அங்கே அந்த புறத்தில் இவங்க இருக்கிறாங்க. ராஜா இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் சூசான் அப்படிங்கிற அரண்மனை. இந்த அரண்மனையில் ராஜா, அங்கே மந்திரிமார்கள் இவங்கெல்லாம் அங்கே இருந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மந்திரிமார்கள் மத்தியில் ஒரு பிரதான மந்திரி மாதிரி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்னன்னா ஆமான். அப்போ இந்த ஆமான் அப்படிங்கிறவர் எப்படி இருக்காருன்னா ஒரு பிரதான மந்திரி மாதிரி அங்கே இருக்கிறார். இப்போ இவர் ஒரு பதவி உயர்வு பெற்று இந்த ஆமான்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார். சில காலங்கள் கழியுது. இங்கே ராணியாக யார் இருக்கிறாங்க? இந்த அரண்மனை அந்த புறத்தில் எஸ்தர் அம்மா இருக்காங்க. இப்போ இங்கே ராஜாவுடைய அரண்மனையில் மந்திரியாக யார் வந்துட்டு போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆமான் இருந்துட்டு போகிறாரு. இப்போ ஆமான் அங்கே அந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பதவியை வகித்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் அங்கே கடந்து போகிறாரு பார்த்தீங்களா, போகும்போதும் வரும்போதும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இவர் ஒரு பிரதம மந்திரி, ஒரு பிரதான நிலைமையில், ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறார். அப்படின்னா வர்றவங்க எல்லாரும் இவருக்கு என்ன பண்ணுவாங்க, சலாம் போடுவாங்க, அல்லது ஒரு வணக்கத்தை தெரிவிப்பாங்க, அல்லது அவங்களுக்கு பவ் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சி எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் யார் பண்ண அப்படின்னு கேட்டோம்னா பாருங்கள், இங்கே முர்கதாய் அந்த விஷயத்தை அவர் செய்யலை. என்ன பண்ணலை? அவரை வணங்கலை. இதை முதல்ல ஆமான் கூட பார்க்கல. யார் தான் பார்க்குறாங்க? கூட இருக்கக்கூடிய சேவர்கள் தான் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கூட இருக்கக்கூடிய சேவர்கள் பார்த்துட்டு ஆமான்கிட்ட போய் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயத்தை பாருங்கள். இவர் மற்றவங்களையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, வணங்கியிருக்கிறாரு. சரி, மற்ற எல்லாரும் வணங்குறாங்க. இந்த முர்கதாய் மட்டும் ஆமானாக்கிய நீங்கள் வரும்போது உங்களை என்ன பண்ணுறதில்ல, பவ் பண்ணி வணங்குறது இல்லை அப்படின்னு அதை சொல்லும்போது இப்போ ஆமானுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பயங்கர கோபமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டோம்னா,
பாருங்க, ராணியாக எஸ்தர் ராணி ஏற்படுத்தப்பட்டதுக்கு பின்பதாக சில நாட்கள் கழித்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அரண்மனையில் 2 அன்னகர்கள் ராஜாவை கொலை செய்கிறதுக்கு அங்கே முயற்சி எடுக்கிறாங்க. ராஜாவை கொலை செய்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிளானை முர்கதாய் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதை யார் மூலமாக தெரிவிச்சிட்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த எஸ்தர் ராணிகிட்ட தெரிவிச்சிட்றாரு. எஸ்தர் ராணி உடனே போய் ராஜா கிட்ட சொன்னதுனால அவர் அந்த 2 பேர்த்தையும் கைது பண்ணி விசாரிக்கும் போது உண்மையை அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ முர்கதாய் இப்படி ஒரு காரியத்தை நமக்கு சாதகமாக செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவினுடைய புஸ்தகங்களில் என்ன பண்ணப்பட்டிருக்காங்கன்னா குறிப்புகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, அப்படின்னா அவருக்கு இன்னும் ஏதாவது ரிவார்டு ஏதாவது கொடுத்தாங்களான்னா அப்படி எதுவும் கொடுக்கல. ஆனால் இப்போ ராஜாவுக்கு முர்கதாய் ஒரு வாயில் காப்பாளராக அவருடைய பணியை செஞ்சுட்டாருங்கிறது மட்டும் அவருக்கு தெரியும். சரி, இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்குது, கடந்து போயிட்டுருக்குது. இப்போ ஆமானுக்கும் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தன்னை வணங்காத, தனக்கு தலை வணங்காத இந்த ஒரு முர்கதாய் மேலே கோபங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. பாருங்கள், அவ்வளோ நாள் கண்டுக்காத மனுஷன் இப்போ இவங்க மற்றவங்கெல்லாம் கூட சேர்ந்து அவங்களுக்குள்ள அந்த கோல் மூட்டி விட்டதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ இந்த முர்கதாய் மேலே ஸ்பெஷல் கவனம் கொடுக்குறாரு, கோபங்கள் வருது. சரி, ஏன் வணங்குறது இல்லை அப்படின்னு கேட்டால், அதுக்கு இந்த முர்கதாய் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் ஒரு யூதன், என் தேவனை தவிர வேறு யாருக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதையும் போய் என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஆமான் இடத்துல அங்கே சொல்லிடுறாங்க. அப்போ ஆமானுக்கு கோவம் வந்தது. யூதன்னா என்ன, நம்மளை வணங்காமல் இருக்கிறானா, அப்போ இவனை என்ன பண்ணணும், நம்மளை வணங்காத இவனை நம்ம என்ன பண்ணணும், ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆமான் தந்திரம் தீட்டுகிறார். ஆமான் தந்திரம் தீட்டுகிறார். சரி, எப்படி இவரை ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆலோசனை பண்ணி தன்னுடைய நண்பர்களோட உட்காந்து பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆமான் ராஜாட்ட போய் அங்கே தனியாக பேசி, பாருங்கள் ராஜாவே, நீங்கள் மிக அருமையாக ஆட்சி செஞ்சுட்டு வர்றீங்க. ஆனால் இந்த தேசத்தில் உங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு தேசத்தார் மாத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே பரவி எல்லா பக்கமும் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, சில துர்செய்திகளை அங்கே சொல்லும்போது உடனே ராஜாவும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, சரி நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக தான் இருக்கும், இதான் என்னுடைய முத்திரை மோதிரம், நீங்கள் வச்சுக்கோங்க, இதை வச்சு சரியான ஒரு அரசாணை பிறப்பித்து அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரியான தக்க பதிலடி கொடுங்க, அவங்கள சரி பண்ணுங்கள் அல்லது அவங்கள கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே ராஜாவும் என்ன பண்ணிடுறாரு, முத்திரை மோதிரத்தை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது ராஜா உடனே ஒத்துக்காததுனால அங்கே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆமாம், நீங்கள் ஒருவேளை அவங்கள கொலை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 15,000 வெள்ளி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கஜானா செலுத்துறேன்னு சொல்லி பணத்தாசை வேறு காட்டுறாரு. காட்டின உடனே ராஜா என்ன பண்ணிட்டார், தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்துட்டார், ஆமான் கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ அது ஒரு சட்டமும் இயற்றப்பட்டாச்சு. இப்போ என்ன சட்டம்னா, யூதர்கள் அனைவரும் அழிக்கப்படணும், அதுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி 1 வருட காலத்தை அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திடுறாங்க. அப்போ இந்த 1 வருஷத்துக்கும் கழித்து 12ஆவது மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்களை கொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சன்மானம் கிடைக்கும்ங்கிற மாதிரி அங்கே என்ன ஆயிடுச்சுங்க, முரசு கொட்டப்பட்டுச்சு, எல்லா தேசத்துலையும் அறிவிக்கப்பட்டாச்சு. இப்போ இதை கேட்ட இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும், யூதர்கள் எல்லாரும் என்ன ஆயிடுறாங்க, மனக்கலக்கம் அடைகிறாங்க. ஏன்னா இனி கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போகிற காலம், ஏன்னா நம்மளை கொன்னா அவங்களுக்கு வெகுமதி பரிசு அப்படின்னா எல்லாரும் தேடி தேடி வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளைய கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ பயந்துட்டு இருக்கிறாங்க, பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே நடக்குது. பாருங்கள், தேவன் எப்படி அனுமதிச்சிருக்கார் பாருங்கள், தன் பேச்சை கேட்காத, தான் அங்கே வாய்ப்பு கொடுத்தும் அதை நிராகரிச்சுட்டு அங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த தேசத்திலேயே தங்கியிருக்கக்கூடிய ஜனங்களை ஒரு மிகப்பெரிய சோதனையை அங்கே அனுமதிக்கிறார். என்ன சோதனைனா, யூதர்களுக்கு நேராக இப்போ என்ன வந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு. என்னென்னா, இன்னும் 1 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சாக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஏற்படுத்தப்பட்டாச்சு. இப்போ ஜனங்கள் இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தேவனே அப்படின்னு இப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் போது நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இதில் இந்த விஷயங்கள் அரண்மனையில் இருக்கவங்களுக்கு முக்கியமாக தெரியுமா தெரியாதுங்களா? அப்போ முர்கதாய் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இந்த விஷயம் அங்கே ராணிக்கும் தெரிஞ்சிருக்கும்,
கண்டிப்பாக தெரியும். உலகத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே யாருக்கு நியூஸ் போகும்? ராஜா என்ன கட்டளை பிறப்பிச்சிருக்காருங்கிறது நியூஸ் போகுமா இல்லைங்களா? அப்போ எஸ்தர் ராணிக்கு இந்த நியூஸ் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டுட்டு இப்போ அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ உடனடியாக அங்கே முர்கதா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது எஸ்தர் ராணிகிட்ட உடனடியாக அங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட செய்தி அனுப்புகிறார். பாருமா, யூத குலத்தையே அழிக்கும்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டாச்சு. இந்த அரசாணை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவே நினச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னா இதில் மேதியர்கள் பெர்சியர்கள் 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு அரசாட்சியை நடத்துகிறாங்க. அதுக்கு ஹெட்டாக தான் இந்த ஒரு அகஸ்வேரு ராஜா இருக்கிறார். இவர் ஒரு முத்திரை மோதிரத்தால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கட்டளை பிறப்பிச்சிட்டாருன்னா அந்த ராஜாவே நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, உடனடியாக மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை அங்கே ஏற்பட்டப்பட்டுச்சு. இதை பார்த்த அந்த முர்கதாய் பாருங்கள், இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை நம்ம மாட்டிக்கிட்டோம், கண்டிப்பாக நமக்கு அழிவு தான். அதனால் நீ என்ன பண்ணு, நீ ராஜா கிட்ட பேசு. இப்போ பேசுறதுக்கு ராஜா கிட்ட போய் நின்று பேசுறதுக்கு யாருக்குமே என்ன இல்லை. ஏன்னா ராஜா முன்னாடி அவர் கூப்பிடாமல் யாருமே போக முடியாது. முக்கியமான ஏதாவது விஷயங்கள்னா மட்டும்தான் அவர்கிட்ட போக முடியுமே ஒழிய இந்த மாதிரி விஷயங்கள்கிட்ட போய் அவர்கிட்ட போய் நிற்க முடியாது. உடனே என்ன பண்ணிடுவாருங்க, சிரச்ச ரொம்ப மோசமான மனுஷன். அதனால் நீ என்ன பண்ணு, நீ பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனடியாக அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பதிலாக உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மாதமாக என்னைய ராஜா என்ன பண்ணல, என்னைய கூப்பிடவே இல்லைங்க, என்னை அவர் கலந்துக்கவே இல்லை, அவர் என்கிட்ட பேசவே இல்லை, அல்லது என்னைய அழைத்து அனுப்பவே இல்லை. அப்படிங்கும்போது நானாக போனேன்னா என் உயிருக்கு சேதம் உண்டாகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பெர்சிய ராஜாக்கள் குறித்து நம்ம டீப்பாக ஸ்டடி பண்ணோம்னா அவங்க எப்படிப்பட்ட மோசமான விளைவை உடையவங்கன்னா பாருங்கள். இந்த பெர்சிய ராஜாக்களில் ஒரு 3 விளக்கங்கள் கொடுக்குறாங்க. முதல்ல அவங்க செஞ்ச ஒரு மோசமான கொலை என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் யாருன்னா ஒரு ராஜ விசுவாசி. ராஜா போருக்கெல்லாம் போயிட்டு வந்தாருன்னா வர்ற வழியில் அவர் வீட்டில் தான் தங்குவார், விருந்து அவர் வீட்டில் தான் சாப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய 5 மகன்களும் எங்கே தான் இருக்கிறாங்க, சேவர்களாக இங்கே தங்கிட்ட தான் வேலை செய்கிறாங்க. அதில் மூத்த மகன் என்ன சொல்லிடுறாரு, எனக்கு இப்போ முதிர் வயதானதுனால நான் என்ன பண்ணிடுறேன், இனிமேல் நான் இதில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணிடுறாரு, வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த பெர்சிய ராஜா என்ன பண்ணிட்டாராமா, கோபம் வந்ததுனால அவரை 2ஆக அறுத்து பாதையினுடைய இடது பக்கத்தில் ஒரு பகுதியையும் வலது பக்கத்தில் ஒரு பகுதியும் போட்டு அது வழியாக சேனை நடந்து போகணும். ஏன்னா பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் என்ன தெரியும், இந்த ஒரு பயத்தை யார் ஏற்படுத்துறாரு அப்படின்னு கேட்டால் இந்த பெர்சிய ராஜா ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா இவன் அகஸ்வேரு செஞ்சிருக்காருன்னு சொல்லல, இந்த வம்சாவளியில் வந்தவங்க இவ்வளவு மோசமான காரியங்களை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தரை பற்றி சொல்கிறாங்க. இன்னொரு ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா, இவருடைய வழி முன்னாடி வந்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவர் ரொம்ப வில்லம்பு எறிவதில் ரொம்ப துல்லியமாக எரியக்கூடியவர், நுணுக்கமாக எரியக்கூடியவர். அப்படிப்பட்ட இந்த பெர்சிய ராஜா தான் துல்லியமாக எரிவேன்னு காமிக்கிறக்கா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தன்னிடத்தில் பானபாத்திரம் வச்சுருப்பாங்கல்ல, அதில் ரொம்ப இளம் வயது வாலிபனை கூப்பிட்டு நிற்க வச்சு சரியாக அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, துளைச்சிருக்கிறாரு. செக் பண்ணுறதுக்கு யாரை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அப்படின்னா கொலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதவங்க, ரொம்ப 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 மோசமானவங்க, அப்படிப்பட்டவரை பற்றி தான் இங்கே பேசிட்டு இருக்கிறார். இன்னும் இந்த அகஸ்வேரு ராஜாவே எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி தனக்கு இருந்த வஸ்திகளில் ஒருத்தி, அதாவது ராணிகளில் ஒருத்திய அவருக்கு பிடிக்காததுனால என்ன பண்ணிட்டாராமா, அவங்களுடைய மார்புகள், மூக்கு, உதடு, காது இதையெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டு நாய்களுக்கு போடணுமாமா, போட்டுட்டு நாக்கை வேரோட பிச்சு எடுக்கணுமாமா, எடுத்துட்டு அந்த பொண்ணை நீங்கள் என்ன பண்ணுங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்ட்டு இருக்காரு. இவ்வளவு மோசமான கொடிய மனநிலை உள்ளவங்க தான் இந்த ராஜாக்கள். புரியுதா இல்லைங்களா? இப்போ இவங்க கிட்ட அழைக்காமல் போனால் வஸ்தி மன்னிக்கும், அங்கே வஸ்தியுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த எஸ்தர் ராணிக்கு என்ன நிலைமையாகும், என்ன நடக்கும்? அதனால தான் இப்போ வஸ்தி அந்த ராணி சொல்கிறாங்க, எஸ்தர் ராணி சொல்கிறாங்க, அவங்க கூப்பிடாமல் நான் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் உடனே மறுபடியும் சொல்கிறாரு, பாருமா, இந்த ஒரு ஸ்தானத்தை உனக்கு கொடுத்ததே யார் தான், தேவன் தான். அப்படின்னா அதை நீ சரியாக பயன்படுத்து. ஒருவேளை நீ பயன்படுத்தலைன்னா தேவன் வேற ஏதோ ஒரு வகையில் ரட்சிப்பை கொடுத்துருவார். உன் மூலமாக இது நடக்கணும்னு தேவன் விரும்பி இருக்கிறார். அதனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துருக்கிறார். அதனால் நீ இதை சரியாக பயன்படுத்திக்க. உன் உயிரை பொருட்டாக எண்ணாத,
உன் கையில் யாருடைய உயிர் இருக்குன்னா இஸ்ரேல் தேசத்தினுடைய சகல ஜனங்களுடைய உயிரும் உன் கையில் தான் இருக்குது, நீ முயற்சி பண்ணு, உன் உயிருக்காக பயப்படாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த எஸ்தரம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாருங்கள் சரி ஓகே, நான் என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக நான் போய் பேசுகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஓலை அனுப்புங்க. என்னென்னா 3 நாள் நோன்பு இருந்து ஜெபம் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவன் அவரிடத்துல ராஜாவின் இடத்துல கிருபை கிடைக்கிறதுக்கு அவர் உதவி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே எஸ்தரம்மா அவங்க அந்த அன்னகர் மூலமாக இங்கே முர்கதாய்க்கு சொல்லி அனுப்புகிறாங்க. முர்கதாயி சரி ஓகே அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாத்துக்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை சொல்லிடுறாரு. பாருங்கள், இப்போ இந்த எஸ்தரம்மா அதே மாதிரி தான் மட்டும் இல்லை, தன்னோடு இருக்கக்கூடிய சேவகர்கள், அவங்களுக்கு சேவகர்கள் பண்ணுவாங்கள்ல, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா உபவாசம் இருந்து அந்த தேவனத்தை ஜெபம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூசான் அரண்மனைக்குள்ளாக இப்போ 3 நாள் கழித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல அருமையான ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ராஜா அப்படியே மயங்கிடணும், அப்படி ஒரு அருமையான சூப்பர் ட்ரெஸ் அங்கே அணிஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ராஜாவின் இடத்துல கடந்து போகிறாங்க. கடந்து போகிற ராணி போய் அங்கே பயந்து நிற்கிறாங்க. ஆனால் ராஜா இப்போ செங்கோலை எடுத்து நீட்டுறாரு, நீட்டி சமாதானமாக வாமா ஏமா என்னம்மா உனக்கு வேணும் அப்படிங்கிறதா கேட்குறாரு. அப்படின்னா அவங்களுடைய பயங்கள் எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. ஆனால் இப்போ அவர்கிட்ட டேரெக்டாக இப்படி பேச முடியாது. பாருங்கள், நீங்கள் உங்களுடைய பிரதம அமைச்சர் அந்த ஆமான் என்ன பண்ணிட்டாருங்க, இப்படி செஞ்சுட்டாருன்னு அவர்கிட்ட சொல்லலை. அதுக்கு பதிலாக இங்கே ராணி ஒரு புத்தியுள்ள வேலையை அங்கே செய்கிறாங்க. என்ன வேலை அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வீட்டுக்கு விருந்துனாக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா இப்போ என்ன ஆகிட்டாருங்க, சந்தோஷமாயிட்டு சரிம்மா நான் வர்றேன் அப்படின்னோடனே நீங்கள் இன்னொரு இது என்னன்னா, நீங்கள் மட்டும் இல்லை பிரதம அமைச்சராகி அந்த ஆமான் கூட இதோட வரணுன்னோடையும் இப்போ ஆமானுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, மகாராணியே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்மளையே கூப்பிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. பாருங்கள், இதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு நடக்குது. என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ராஜாவுக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறார். டென்ஷனாக இருக்கும்போது நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே ஒரு பக்கம் முர்கதாய் மேலே ஆமானுக்கு கோபம் ஜாஸ்தியாகிட்டே வருது. இந்த ஒரு சூழ்நிலையில் ராஜா ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு, எடுத்து தன்னுடைய அந்த இதை வந்து படித்து பாருங்கள், நல்ல நிகழ்ச்சி என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு படிச்சு காமிங்கன்னு சொல்லும்போது அதில் முர்கதாய் செய்த நிகழ்வு கூட அங்கே காட்டப்பட்டிருக்கு. அப்போ ஒரு முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, சரி அப்போ முருகதாய்க்கு நம்ம ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும், அல்லது நம்ம ஏதாவது ஒரு வெகுமதி ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுக்கணும். அப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். நைட்டு கூட யோசிக்கிறாரு, ஒன்றும் தெரியல. அதை மைண்டில் வச்சுட்டு காலையில் ஆமான் வந்த உடனே எப்போவுமே ஒரு மந்திரிகிட்ட என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஆனால் அவர் என்ன நினச்சாரு, ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுக்குறாருன்னா அது எனக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன சொல்லிடுறாரு, நீங்கள் ராஜ வஸ்திரம் உடுத்தி ராஜகிரீடம் வச்சு உங்களுடைய குதிரை மேலே உட்கார வச்சு ஒரு பெரிய உங்களுடைய ஒரு மந்திரியோ இல்லை ஒரு பெரிய அதிபதியோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊரெங்கும் இவர் தான் ராஜா மகிழ்விக்க விரும்புகிற ஒரு மனுஷன் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிவித்து நீங்கள் அவரை கனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிடுறாரு. சரி அப்படின்னா அதை நீங்களே செஞ்சுருங்க அப்படின்றார். யாருக்கு அப்படின்னா முருகதாய்க்குன்ட்டு. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆமானுக்கு கோபத்துலேயும் கோபம் பயங்கர உச்சம். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய வீட்டிலேயே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தூக்கு மேடையை ஏற்படுத்தி வச்சிட்டார். எப்படியாவது முருகதாயை இந்த தூக்கு மேடையில் நான் ஏற்ற போகிறேன்னு சொல்லி சபதம் எடுத்து அவருக்காக கங்கணம் கட்டி அவர் எப்படியெல்லாம் அழிக்கலாம் அப்படின்னு பயங்கர வெறியோடு காத்துட்ருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இங்கே எஸ்தரம்மா என்ன பண்ணிட்டாங்க, ராஜா நீங்களும் ஆமானும் நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரணும்னு அங்கே கேட்டுட்டாங்க. விருந்து சாப்பிட வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டாங்க. கேட்டதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, ஆமானுக்கு அப்பா நம்மளை உயர்த்துறாங்க ரைட் அப்படின்னு சொல்லி எப்படியாவது நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, இங்கே ராஜாவும் ஆமானும் குறிப்பிட்ட டைமுக்கு எங்கே வந்துடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே எஸ்தர் ராணியினுடைய அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அப்போ முதலாம் நாள் அங்கே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்க்கும்போது விருந்தை அங்கே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ராஜா உடனே கேட்குறாரு, சரிம்மா நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு விரும்புறியே, என்ன உனக்கு வேணும், நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டால் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே எஸ்தர் ராணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நான் கேட்குறேன், எனக்கு என்ன தோணுதுன்னா நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் வரணும்னு சொல்லிட்டாங்க, மறுபடியும் விருந்துன்றதுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவ்வளோதானா, சரி நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு ராஜாவும் என்ன போயிட்டாங்க சொல்லிவிட்டு அங்கே கடந்து போயிட்டார். இப்போ இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ அடுத்த நாள் மறுபடியும் 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க, விருந்து சாப்பிட்றதுக்கு வர்றாங்க. இப்போ ராஜாவுக்கு ஒரே குழப்பம்,
காரணம் இல்லாமல் என்னுடைய மனைவி இப்படி பேச மாட்டாங்களே, ஏன் அவங்க இப்படி திரும்ப திரும்ப ஏதோ ஒரு எதிர்பார்த்து செய்கிறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறக்கா அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கேட்குறாரு. கரெக்டாக சொல்லு, இன்றைக்கி என்ன உனக்கு வேணும் சொல்லு அப்படின்னு. அப்போ தான் ராணி இது நாள் வரையும் இந்த எஸ்தர் ராணி செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க யார், என்ன குலம், முர்கதாயி தனக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற விஷயம் எதையுமே அங்கே யார்கிட்டையுமே அங்கே பகிர்ந்துக்கல. எந்த தேசத்தார் அப்படின்னு கூட யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் இப்போ சொல்கிறாங்க ராஜா கிட்ட, ராஜாவே நான் ஒரு யூதன், என்னுடைய தேசத்தாரை அழிக்கிறதுக்கும் என்னையும் என் தேசத்தாரையும் அழிக்கிறதுக்கும் தேசத்தில் ஒரு உத்தரவு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்ன உத்தரவு, கொலை செய்கிற அளவுக்கு உத்தரவு வந்திருக்குன்னா அப்படி யார் இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு கேட்டது, இதோ உங்கள் பக்கத்தில் இருக்காரு இந்த ஆமான் தான் அப்படின்ட்டாங்க. இப்போ இவ்வளவு நேரம் ஆமான் சந்தோஷமாக ஒரு பெரிய பிரதம மந்திரி மாதிரி உட்காந்துருந்தவர் இப்போ ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ஆகிட்டார். ஏன்னா குற்றம் டைரெக்டாக கண்ணு முன்னாடி பக்கத்தில் உட்கார வைக்கும்போது இப்போ ராஜாவுடைய கோபம் என்ன ஆச்சுங்க, பிரதம மந்திரி மேலே அங்கே சொல்லப்பட்ட உடனே இப்போ ஆமானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு, பயங்கர கோபம் வந்துருச்சு. அங்கே சத்தம் போட்டு என்ன பண்ணிடுறாரு, வெளியே போயிடுறாரு. இந்த உடனே ஆமான் என்ன பண்ணிடுறாருன்னா, உடனே எஸ்தரம்மா பார்த்து கெஞ்சி கூத்தாடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ராணி இறங்காததுனால அவங்கள கையை பிடிச்சி காலை பிடிச்சி கடைசி அவங்க ஒழியும் போது அந்த மஞ்சம்னா அந்த பெட்டு மேலே அவங்க ஏறும்போது இவர் அந்த பெட்டு மேலே ஏறி அங்கே பக்கத்தில் போய் அவங்கள இது பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, ராஜா திரும்பி வந்துடுறாரு. என் மனைவியுடைய நீ பெட்டிலேயே மஞ்சத்துலேயே நீ வந்து மேலே ஏறுறியா, இவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ அவருக்கு என்ன அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இவரே முர்கதாயை கொல்றதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்க, தூக்கு மேலே செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அதுலேயே இவரை போடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ முர்கதாயை அந்த ஆமான தூக்கிலிட்டதுக்கப்புறமா முர்கதாயை இப்போ ஆமான் இருந்த ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரதம மந்திரியாக அங்கே என்ன பண்ணிடுறாருன்னா ஏற்படுத்திடுறார். ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உடனடியாக இஸ்ரேல் எங்கும் அதி தீவிரமாக ஓடக்கூடிய குதிரைகளில் ஒரு மிகப்பெரிய கட்டளையை ராஜா உடனடியாக ஏற்படுத்துகிறார். என்ன ஏற்படுத்துகிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை, யூதர்களை கொலை செய்ய விரும்புகிற யாவரும் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபுல் பவர் வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தங்களை யாரெல்லாம் கொலை செய்யறதுக்கு தயாராக இருந்தாங்களோ அத்தனை பேரையும் வெட்டி கொண்டு போட்டாங்க. இப்போ யூதர்கள் என்ன ஆனாங்கன்னா ஒரு மகிமைக்குள்ளே வந்தாங்க, தேவனை கனப்படுத்தினாங்க. அப்படிங்கிறது தான் இங்கே எஸ்தர் புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குற அனைத்து பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களினுடைய பாடங்கள் அனைத்தும் முன் உதாரணங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அவைகள் நமக்கு எச்சரிப்புண்டாகவும் நமக்கு பாடமாகவும் நமக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம வேத வசனங்களின் வாயிலாக நம்ம பார்க்குறோம். சரி, அப்படின்னா இந்த ஒரு நிழல்கள் என்னென்ன அடையாளப்படுத்துதுங்கிறத மட்டும் பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிச்சிடலாம். இது ஒரு சிறிய பாடம் தான். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா அகஸ்வேரு ராஜா. இந்த அகஸ்வேரு ராஜா யாரை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டோம்னா, அகஸ்வேரு ராஜா அப்படின்னு சொன்னோம்னாலே அதுக்கு மூல பாஷை என்ன அடையாளப்படுத்துது அப்படின்னா த சன். சன்னுனா யாருங்க, சூரியன். சூரியன் சொன்னால் வேதாகமத்தில் யாரை நமக்கு ஞாபகப்படுத்துது, நீதியின் சூரியனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே ராணியினுடைய பேர் என்னங்க, எஸ்தர். வஸ்தி இல்லை, எஸ்தர். சரி, எஸ்தர், ஏன்னா அவங்க தான் இப்போ சக்ஸஸ். அவங்கள முதல்ல பார்த்துட்டு அப்புறம் வஸ்தியை பற்றி பார்க்கலாம். அப்போ எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் மணவாட்டி சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம அதனுடைய மூல பாஷையில் எஸ்தருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா வீனஸ் நட்சத்திரம். வீனஸ் நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளிங்கிற நட்சத்திரத்தை அடையாளப்படுத்துது. சரி, இந்த வெள்ளினா ஏன் வேறு ஏதாவது பேர் வந்திருக்கலாமா, ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த எஸ்தருங்கிற வார்த்தையே எப்படிப்பட்ட வார்த்தை எதுனா அந்த கல்தேயருடைய பாஷையில் வந்த வார்த்தை, ஒருவேளை அவங்க கூட இந்த ஒரு பேரை அவங்க கொடுத்துருக்கலான்னு கூட சொல்கிறாங்க. அப்போ இந்த சரி அப்படின்னா இந்த வெள்ளி நட்சத்திரத்துக்கு என்ன ஸ்பெஷல்? இப்போ இல்லை, அப்படி இல்லை அர்த்தம் நம்ம சொல்ல முடியாது. வெள்ளி அப்படிங்கிறது வந்து உடனே விடிவெள்ளின்னு சொல்லலை, வேண்டாம். வெள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்திலேயே அதிகமாக சூரியனை பிரதிபலிக்கக்கூடிய மிக பிரகாசமான நட்சத்திரமாகும். அதாவது சூரியன்ட்டிருந்து வெளிச்சத்தை வாங்கி அதிகமாக, இப்போ எல்லா கோள்களும் வாங்கி தான் பிரதிபலிக்குது, அதில் அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா அது எதுதான் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
அப்போ இதை அடையாளப்படுத்தக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த நம்ம பார்க்குறோம் எஸ்தர். அப்படின்னா இவங்க யாரை அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கும்போது சபையை அங்கே அடையாளப்படுத்துகிறாங்க. மணவாட்டி, சகோதரர் சொன்னவண்ணமாக மணவாட்டியை அவங்க அடையாளப்படுத்துகிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது மூன்றாவதாக நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா வஸ்தி. வஸ்தி அப்படின்னு சொன்னால் இவங்க ராஜா கொடுத்த அழைப்பை நிராகரித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிராகரித்தவர்கள்னாலே இவங்க யாரை குறிப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த பரலோக வாய்ப்பின் அழைப்பை என்ன பண்ணிட்டாங்க, ராணியாகக்கூடிய வாய்ப்பை இழந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுருக்கோம். ஏன்னா வசன வாயில பார்த்துருக்கோம். ஏன்னா யூத யுகத்தில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிராகரித்து அவரை கொலை செய்தவர்கள் அப்படிங்கிற காரியத்தில் இந்த வஸ்தியை அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச அந்த பரலோக வாய்ப்பில் பங்கு கொள்ளாமல் அவங்க அதை நிராகரித்ததன் விளைவாக இன்றைக்கி தள்ளப்பட்டு போனார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அப்படின்னா அடுத்தது மீதி இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா முர்கதாய் மற்றும் ஆமான். அப்போ முர்கதாய் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முர்கதாய் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே முற்பிதாக்களுக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். அது எப்படி முற்பிதாக்களுக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம யாரை பார்த்தோம்னா எஸ்தர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கோல் சொன்னோம், வீனஸ் அப்படின்னு சொன்னால் இந்த முர்கதாயின்னு சொன்னால் அவர் மார்ஸ் கோலை அடையாளப்படுத்துகிறார். மார்ஸ் அப்படின்னு சொன்னால் எந்த கோல் தெரியுங்களா? செவ்வாய். அப்போ செவ்வாய் கோள் யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது அது முற்பிதாக்களை. ஏன்னா அது பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது செவ்வாய், ரெண்டாவது கோள். அப்போ இந்த செவ்வாய் பூமிக்கு சுற்றி பூமிக்கு பக்கத்துலேயே இருக்குன்னா என்னென்னா இந்த மனுக்குலத்தின் மேலே ஆட்சி செய்யக்கூடிய அல்லது மனுக்குலத்தின் மேலே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள் அல்லது வகுப்பார் யாருன்னு கேட்டோம்னா நம்ம முற்பிதாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முற்பிதாக்கள் தான் ராஜ்யத்தில், கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்தில் கர்த்தருடைய அரசாட்சியில் இந்த பூமியில் ஜனங்களை ஆளுவார்கள் அப்படின்னு கூட நம்ம பார்த்துருக்குறோம். அப்படின்னா அவங்க இங்கே அடையாளப்படுத்தக்கூடிய முர்கதாய் முற்பிதாக்களை அங்கே அடையாளப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்குறோம். சரி, அப்படின்னா ஆமான் யார் அடையாளப்படுத்துகிறாங்க? ஏன்னா இந்த ஆமான் யார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக இந்த எஸ்தர் ராணி மற்றும் அவங்க குடும்பத்தையே காலி பண்ணுறதுக்காக ஒருத்தர் சுற்றி இருக்கிறார். அவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர். பாருங்க, லூசிஃபர் தான், வேற யாரும் இல்லை, லூசிஃபர் தான். அவர் ஒரு பெரிய பொறுப்பில் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டோம்னா மனுக்குலத்தின் மேலே வச்ச முதல்ல அவருக்கு என்ன இருந்துச்சுங்க, அந்த ஒரு அதாவது என்னென்னா அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஆளுகையை கொடுத்துட்டார். நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி தேவன் என்ன பண்ணிட்டார், ஆதி ஆகமத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கு இவ்வுலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஆமான் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் இன்னும் ஸ்பெஷலாக என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆமான் அந்த முர்கதாய் மேலே கோபம் கொண்டது மட்டும் இல்லாமல் தன்னை வணங்கலைன்னு உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்போ அந்த முர்கதாய் வகுப்பாரை எப்படியெல்லாம் அவரை கொலை செய்யணும் அப்படிங்கிற திட்டம் தீட்டக்கூடிய வேலையை அங்கே ஆமான் வகுப்பார் செய்வாங்க. அது மட்டுமல்ல, அந்த முர்கதாய் அப்படிங்கிற ஒருத்தருக்காக இஸ்ரேல் சந்ததியவே என்ன பண்ணுறாருங்க, ஸோ மொத்தமாக காலி பண்ணுறதுக்கான பிளான் பண்ணுறாரு. அப்படின்னா இங்கே மாம்ச இஸ்ரேலர்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு அடையாளமாக இருக்காங்க. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலர்களில் இப்போ யாரும் பொருந்துறாங்க அப்படின்னு கேட்டோம்னா உள்ளுக்குள்ளே யார் வந்துடுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த எஸ்தர் ராணியும் வந்துட்டாங்க. அப்போ எஸ்தர் ராணி முதற்கொண்டு அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொருத்தரையும் மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு, ஒரு அழிவுக்குள்ளே ஏற்படுத்துறதுக்கு அங்கே யார் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆமான். அப்போ இந்த ஆமான் பாருங்க ஒரு பொறுப்பில் இருந்துட்டு அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுருக்கிறார் அப்படின்னா இது யாரை தான் அங்கே பொருந்தது அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான். சரி, அப்படின்னா கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ யாருக்கு அடையாளமாக இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ இவங்கெல்லாம் என்னென்ன காரியங்கள் செஞ்சுட்டாங்கங்கிறதையும் நம்ம வேத வசனங்களுடைய வார்த்தை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ முடிவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ ஆமானுடைய மரணம் எப்போது அப்படின்னு கேட்டால் அதுக்கு இப்போ முர்கதாய் சொல்கிறாரு, நீ அங்கே இந்த காரியத்தை தேவன் ஒன்று உயர்த்தி இங்கே வச்சிருக்கிறாரு, நீ செய்யலைன்னா வேற ஒருத்தர் வழியாக தேவன் என்ன பண்ணி ரட்சிப்பு கொடுத்துருவாரு, அப்போ நீ தான் செஞ்சாகணும்னு சொல்கிறாரு. முர்கதாய் எச்சரிப்பு கொடுக்குறாரு. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு நிழல்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்குங்க,
முன் உதாரணங்களாக நமக்கு எச்சரிப்பு கொடுக்குது. யாருக்கு? எஸ்தர் ராணி ஆகிய சபைக்கு, மணவாட்டிக்கு எச்சரிப்பு கொடுக்குது. அப்படின்னா இன்னைக்கு நாம தான் என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக சாத்தானுக்கு மரணத்தை அங்கே பரிசாக அங்கே வாங்கி கொடுக்க போகிறவங்க. அதை செய்ய வேண்டிய வேலை யாருக்கு தான் இருக்குதுங்க? மணவாட்டி வகுப்பாருக்கு தான் இருக்குது, அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, அப்படின்னா பிரதர் இது எப்படி பிரதர் நீங்கள் எஸ்தர் ராணிக்கும் சபைக்கும் நீங்கள் நிழலாக காட்டுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்கள், நிலைமையில் இருந்தவங்க தான் இந்த எஸ்தர். அடிமை நிலைமையில் தான் இருந்தாங்க முதல்ல. முர்கதாய் ஒரு போர் சேவகர், அங்கே வாயில் காவலர், அவருடைய சொந்தக்கார பெண் தான், அதுவும் இன்னும் சின்ன வயசு பெண் இந்த ஒரு எஸ்தரம். இவங்களை அங்கே ராஜா தெரிந்து கொள்ளும் போது எவ்வளவு காலம் அவங்க தங்களை அலங்கரிக்கிறாங்க? ராஜா ஏற்றுக்கொள்றதுக்கு எத்தனை காலம் அவங்க அலங்கரிக்கிறாங்க? எவ்வளோ நாள்? ஒரு வருஷம்னா எத்தனை வாரங்கள்? 12 வாரங்களா? 12 மாதங்கள். எத்தனை வாரம்? 52 வாரம். அவங்க என்ன பண்ணணும்? 52 வாரம் சப்ஜெக்ட் கேட்டாதான், அலங்கரிச்சாதான் ராஜா முன்னாடி போய் நிற்க முடியும். அதில் 6 மாதம் ஒரு வகையான சத்தியமும் 6 மாதம் இன்னொரு வகையான சத்தியமும் கேட்டு அவங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க தேவன் முன்பதாக போய் நிற்கிறதுக்கு முன்பதாக, அல்லது கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு தங்களை தகுதிப்படுத்தணும். அதுக்கு இந்த 52 வாரங்கள் தேவை. அப்போ அந்த 52 வாரங்கள் முடிஞ்சு போய் நிற்கும் போது தான் ராஜா என்ன பண்ணுவாருங்க? தன்னுடைய ஏற்ற மனைவியை அங்கே தெரிந்து கொள்வார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இன்னைக்கு ஒருவேளை அழைக்கப்பட்ட நிலைமையில் அநேகர் இங்கே வந்துட்டு நிறைய பேர் வராமல் போயிருந்தாலும், இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக அங்கே நம்முடைய மனவாளனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட பாக்கியவான்கள்ங்கிறத நம்ம நினச்சி பார்க்கலாம். அப்போ பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னால் அதோடு நம்ம விட்டுருலாமல் இனி நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். சாத்தானை, நம்மளுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய சாத்தானுக்கு முடிவு கட்டக்கூடிய வேலையை இனிமேல் நம்ம செய்யணும். அப்படின்னா நீங்கள் சாத்தானை போய் கொலை செய்ய போகிறீங்க அப்படிலாம் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ ஞானமாக நடந்து கொள்ளணும். எஸ்தர் ராணி செஞ்ச மாதிரி ஞானமாக நடந்து கொள்ளணும். அடுத்த விஷயம் பார்க்கும்போது, ஞானமாக நம்முடைய கர்த்தர் இயேசு தான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆமான அந்த பதவியில் ஏற்படுத்தினார்னா அவரால் தான் அங்கே அழிவுக்குள்ளேயும் கொண்டு போக முடியும். அப்படின்னா இந்த ஆமான அழிக்கக்கூடிய வேலையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக செய்ய வைக்க வேண்டிய வேலை யார்கிட்ட தான் இருக்குங்க? சபை வகுப்பாட்ட தான் இருக்குது, மணவாட்டி வகுப்பாட்ட தான் இருக்குது. அவங்க தான் இப்படி செய்யணும். அதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தான் தேவன் இந்த ஒரு எஸ்தர் அப்படிங்கிற புத்தகம் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இம்மட்டுமா உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்தவங்க யாவருக்கும் தேவன் தாமே வழிநடத்தி மேம்படுவாராக. ஆமென். இந்த நாளில் கூட தேவன் ஒரு அற்புதமான பாடத்தை உலகத்திலிருந்து நம்மை தனியாக பிரித்தெடுத்து சிறுமந்தையாக வழிநடத்தி ஒரு அருமையான ஏசி காலம் கொடுத்து இந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம கொடுத்துருக்கார். எத்தனையோ முறை இந்த எஸ்தர் பாட புத்தகத்தை நம்ம படிச்சிருக்கோம். அதன் மூலம் கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு சில கருத்துக்களை ஆழமாக நம்ம பதித்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம உலகத்துடைய இந்த 7ஆம் யுகத்துடைய கடைசி காலத்தில் இருக்கோம். கடைசி பாத அங்கங்கள் நம்ம தான். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த பாடத்தை சுருக்கமாக பார்த்துக்கலாம். பாருங்க, வேதம் நமக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு திருஷ்டாந்தமாகவும் நமக்கு எச்சரிப்பாகவும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பாடத்தை கேட்கும் போதும் ஒரு எச்சரிப்பானது நமக்கு கொடுக்கப்படுது. இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எஸ்தர் பாடத்து மூலமாக நமக்கு ஒரு எச்சரிப்பு இருக்குது. என்ன எச்சரிப்பு இருக்குது? யூதர்கள் அந்த அகாஸ்வேரு ராஜா காலத்தில் மொத்தமாக வேரோடு அழிக்கப்பட இருந்த அந்த ஒரு ஆபத்து, யூதர்களுக்கு வந்த அந்த ஆபத்து மாம்சத்தில் இருக்கிற இஸ்ரவேலருக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நமக்கும் ஒரு ஆபத்து